பாதைக்கும் ஆசை 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 ஆன்மீக பாதைக்கும் ஆசை அந்த ஆண்டவன் சொல்லணும் பாச. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதவாய நம. சேலை கட்டி ஃபுல்லன் சட்டை போட்டு நெத்தியில் கொஞ்சோண்டு விபூதி சந்தன குங்குமம் வச்சு ஒரு பொண்ணு போனால் அசிங்கமாக இருக்கான். எங்களை கேவலப்படுத்துறதுக்கிட்டே நீ வாரையே, இப்படி நெத்தியில் விபூதி பூசிக்கிட்டு இப்படி சேலை கட்டிக்கிட்டு நீ வாரையன்னா உலகம் எங்கே இருக்குது, பெற்றவங்க எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். காலம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். நெத்தியில் விபூதி பூசிட்டு போனால் அவங்களுக்குலாம் அசிங்கமாக இருக்கான், கேவலமாக இருக்கான். எங்களை கேவலப்படுத்தவே வர உன்னை கூட்டிகிட்டு போகிறதே எங்களுக்கு கேவலமாக இருக்கு, அசிங்கமாக இருக்கு. அந்த காலத்தில் தாத்தா பாட்டிகளை பாருங்கள், நெத்தி நிறைய விபூதி பூச போயிதான் அவங்க யுகத்துக்கும் பல நூற்றாண்டுகள் கடந்து வாழ்ந்தாங்க. அதுக்குள்ளான விளக்கமெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நெத்தியில் விபூதி பூசினா சாமியார் கிடையாது, அதில் உள்ள அறிவியலை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அறிவியல் ரீதியான விளக்கமும் சொல்லியாச்சு. பட்டை எதுக்கு அடிக்கிறோம், சந்தனம் எதுக்கு வைக்கிறோம், குங்குமம் எதுக்கு வைக்கிறோம். நிறையா பேர் இந்து மதம் இது சாமியார்களுக்கு அடையாளம் இப்படித்தான் பேசி பேசியே வீணாக போயிட்டாங்க. நல்லபடியாக வளங்க. நம்ம படிக்க வைக்கிறது முக்கியம் இல்லை, நல்ல ஒழுக்கம் தேவை. ரைட்டாக இன்றைக்கி தவறு பண்ணுறவங்க எல்லோரும் இந்த காலத்தில் படிக்காமையெல்லாம் யாரும் இல்லை, எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க. படிக்கிறவங்க தான் தவறு அதிகமாக பண்ணுறாங்க. சரியா? அதனால் படிக்கிறது முக்கியம் இல்லை, குழந்தைகள் ஒழுக்கம் முக்கியம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அபிஷேகத்துக்கு வருவோம். டைம் ஆயிடுச்சா? அதாவது நானும் ஒரு காலத்தில் இதை யோசித்தோம், அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது எல்லாமே. அதுக்கு பிறகு ஆண்டவன் புள்ளி விவரமாக கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. எப்படியா? மாதக்கணக்கில் விளக்கம் கொடுத்தாங்க. அதில் என்னென்ன விளக்கம்லாம் கொடுத்தாங்கன்னா, கோவிலுங்கிறது என்ன, அதுக்காண்டி தான் ஒரு 5-6 வீடியோ போட்டிருக்கோம். கோவிலுங்கிறது எதுக்காக, எந்த திசையில் இருக்கணும், எங்கே இருக்கணும், மூலஸ்தானம் என்ன அளவில் இருக்கணும், ஊர் எந்த பக்கம் இருந்தால் எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த திசையில் இருக்கணும், ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திர உச்சரிப்பு. ரைட்டா? இப்போ மனிதர்களுக்கு சிரிக்கிறதுக்கும் வார்த்தைகள் இருக்குது, அவங்கள கோபப்படுத்துறதுக்கும் வார்த்தைகள் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அவங்கள உற்சாகம் ஊட்டுவதற்கும் மந்திரம் இருக்குது, கோபப்படுத்துறதுக்கும் மந்திரம் இருக்குது. எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை தெய்வத்துக்கும் மந்திரங்கள் இருக்குது. சரியா? அதே போல் அவங்க புள்ளி விவரமாக சொன்னாங்க, ஊர் எந்த பக்கம் இருக்கணும், அந்த ஊர் எந்த திசையை பார்த்துருந்தா எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த திசையை நோக்கி இருக்கணும், எந்தெந்த தெய்வம் எந்தெந்த அளவில் இருக்கணும், மூலஸ்தானம் எப்படி இருக்கணும், பீடக்கல் செல வைக்கிற பீடக்கல் என்ன அளவில் இருக்கணும், பீடக்கல் உள்ள அச்சார தகடு என்ன அளவில் இருக்கணும், எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன அச்சாரம் என்னென்ன மந்திரம், அதுக்குள்ளே என்னென்ன தானியங்கள் போடணும், இப்படி ஏகப்பட்ட விளக்கங்கள். ஒரு சிலை வச்சோம்னா அந்த ஊர் மக்கள் எவ்வளவு ஜனத்தொகை, நல்லா கேட்டுதானே, அந்த ஜனத்தொகை எவ்வளவு, அதுக்கு தக்கன சிலை எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கணும், கொஞ்சமாக ஜனத்தொகை இருந்தால் எத்தனை அடி உயரத்தில் சிலை இருக்கணும், கருங்கல் சிலை வச்சா என்ன மதிப்பு, பித்தளை சிலை வச்சா அதனுடைய வைப்ரேஷன் எவ்வளவு, ஐம்பொன் சிலை வச்சா அதனுடைய வைப்ரேஷன் எவ்வளவு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த ஜனத்தொகைக்கு தக்கன மூலஸ்தானம் இருக்கணும், அந்த ஜனத்தொகைக்கு தக்கன மூலஸ்தானத்தில் விக்கிரகங்கள் சிலைகள் இருக்கணும், அதுக்கு தக்கன அச்சாரத்தகடு இருக்கணும், மந்திரங்கள் இருக்கணும் அப்படின்னாங்க. சரியா? இது இப்போ நடக்குதா அப்படின்னா சாத்தியமில்லை. இப்போ சாத்தியம் கிடையாது. 48 நாள் பூஜை பண்ணணும், 48 நாள் மந்திரம் சொல்லணும், முன்னுக்குடியே 48 நாள், அது நிறையா கதைகள் அது யூடியூப்பில் சொல்லியிருக்கோம், பார்த்துக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமானது அவர்கிட்ட நான் கோவப்பட்டு சொன்ன விஷயம், உள்ள கோயில்கள் பத்தாதா, எதுக்கு புது கோயில்கள், புதுசாக எதுக்கு கோயிலை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னவருக்கு மட்டும் எனக்கு ஒரு சின்ன கோபம் வந்தது. என்ன அப்படின்னோம்னா, இவ்வளவு அடிமுட்டாளாக இருக்காரே இவர் ரொம்ப அடிமுட்டாளாக இருக்காரு அப்படின்னா நிறையா பேர் இதை சிந்திப்பது இல்லை. என்ன சிந்திப்பது இல்லை அப்படின்னோம்னா, ஒரு குடும்பத்தில்
4 பேர் 5 பேர் இருக்காங்க. குழந்தைகள் இருக்கும்போது ஒரு வீட்டில் இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சது என்ன செய்கிறாங்க? ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ? ஒரே வீட்டுக்குள்ளே ஐயா மனிதர்கள் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு குடிசைண்டாலும் போட்டு தனித்தனியாக போயிடுவாங்க. வசதி உள்ளவங்க 5 பேரோ 5 வீடு, இல்லை வாடகை வீட்டுக்காவது போயிடலாம். அதானே சாத்தியம், அதானே உண்மை. நீ உன் ஊரில் ஒரு 200 பேர் இருக்கும்போது ஒரு கோயிலை வச்சுருக்க. உங்களுக்கு ஒன்று கோவில் மூலஸ்தானம் இருக்கும், நிற்கிறது கூட இடம் இருக்காது. நிறையா கோயில் நின்று சாமி கும்பிட. என்னைக்காவது இந்த திருவிழா கொண்டாடுற மனிதர்கள் யோசிச்சிருக்காங்களா? அன்னைக்கு 100 பேர் நம்ம தாத்தாக்கள் கட்டின கோவில், 100 பேர் இருந்து சாமி கும்பிட்ற அளவுக்கு அந்த நேரம் அந்த காலத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க வச்சு சாமி கும்பிட்ற அளவுக்கு இருந்திருக்கு இந்த கோவில். இன்றைக்கி இப்படி 500 பேர் 1000 பேருக்கு நம்ம ஊர் பெருகிருச்சு. நம்ம கோயிலை விரிவாக கட்டியிருக்கோமா? 50 பேரும் நம்ம ஊரில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேர் நின்று சாமி கும்பிட்ற அளவுக்கு நம்ம ஆலயம் இருக்கா? அது கிடையாது ஒன்றும். இது கிராமம், ரைட்டா? இது கிராமத்துக்கு சரி. இப்போது டவுன் எடுத்துக்கோங்க, பல 1000 மடங்கு கூடிடுச்சு, பல லட்சம் மடங்கு கோடிக்கணக்கில் கூட மக்கள் கூடிட்டாங்க. அப்போ அதுக்கு தக்கான கோவில்கள் இருக்கணும் தானே? இருக்கணுமா வேண்டாமா? இன்றைக்கி விசாகத்துக்கு சாமியை பார்க்க முடியல, நுழையவே முடியல உள்ளக்க. விரிவுபடுத்தணுமையா? மக்கள் தொகைக்கு தக்கன கோவில்களை விரிவுபடுத்த வேண்டாமா? இது ஒரு சின்ன ஒரு கடுகளவு நாலேஜ் இருந்தால் போதும். அந்த கோவில் கட்டினது எப்போ? அந்த கோவில் கட்டும் போது ஜனத்தொகை எவ்வளவு வந்துச்சோ அதுக்கு தக்கன வடிவமைச்சாங்க. இப்போ ஜனத்தொகை என்ன? எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அப்போ அந்த கோவிலை எப்படி வடிவமைக்கணும்? அனைத்து மக்களுக்கும் அந்த ஆண்டவன் தரிசனம் கிடைக்கணும். இது ஆன்மீகம். அறிவியல் ரீதியான ஒரு ஆற்றல் வேண்டாமா மனிதர்களுக்கு? கோவில் எதுக்காண்டி உருவாக்கப்பட்டது? இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கிறணும், டைமாகும். அதாவது கோவில் அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்கிறியா, தனக்குள்ள உள்ள அறிவு ஆற்றல், நல்ல சிந்தனையை, ரைட்டா? ஒரு பழமொழி இருக்கு பாருங்க, கல்லை கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கல்லை காணும் அப்படின்ட்டு. அந்த நாயை பற்றி தெரிஞ்ச ஒரு கல்லுனால சில உருவம் இருக்குது. அந்த நாய் கல்லுனால் செஞ்சுருக்காங்கன்னா நாய் வளர்க்குறவங்க இது என்னென்ன இனத்து நாயை இவங்க சிற்பம் வடிச்சிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு கல்லை பற்றிலாம் தெரியாது. அதே மாதிரி கல்லை பற்றி தெரிஞ்சவங்க நாயை மறந்துடுவாங்க. இது என்ன கல்லில் செஞ்சுருப்பாங்க, இந்த கல் எங்கேருந்து இறக்கியிருப்பாங்க, இது எந்த வகையான கல் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அதுபோல் அதனால தான் நாயை கண்டா கல்லை கண்டா நாயக்கானங்கிறது. அதுபோல் ஒரு நல்ல இடத்துக்கு, வைப்ரேஷன் உள்ள இடத்துக்கு, நம்ம கதிர்வீச்சு உள்ள இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னோம்னா கரெக்டாக இங்கே உள்ள கதிர்வீச்சு உங்களுக்குள்ளே உள்ள நல்ல சிந்தனையை மட்டுமே தூண்டும். நம்ம நிறையா பேர் நம்ம இடத்துல சொல்லியிருக்காங்க, நிறையா கோவில்களுக்கும் ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு முடிவு எடுக்க முடியலை, மனசு அமைதி இல்லை. நிறையா விவரம் தெரிஞ்ச நபர்கள் ஆலயத்தில் போய் உட்காந்துருவாங்க. ஏன் அப்படின்னோம்னா குழப்பும் போது பல சிந்தனைகள் வரும்போது கோவிலில் போய் செத்த நேரம் அமைதியாக உட்காந்துட்டோம் அப்படின்னோம்னா அதனுடைய கதிர்வீச்சு அலைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதொரு சிந்தனையை கொடுத்து முடிவு எடுப்பதற்கு, நல்லதொரு நம்ம வாழ்க்கை எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அந்த வாழ்க்கைக்கு பயணத்துக்கு தக்கன நம்ம சிந்தனையை தூண்டிவிடும். இது 100க்கு 100 அறிவியல் ரீதியான உண்மையும் கூட, ஆன்மீக ரீதியான உண்மையும் கூட. சரியா? நம்ம பல விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கதிர்வீச்சு வருது, அதை பற்றி பேசினா இன்னும் டைம் ஆகும். அதாவது முறை எப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறோம். கோயில் கலசத்துலேருந்து ஒரு காப்பர் கம்பி. நீங்கள் ஆதி காலத்து பழைய கோயில்களை ஃபுல்லாக போனால் பாருங்கள். இப்போ அந்த முறையே கிடையாது. அதனால தான் பண்ணுறதுக்குள்ளே தப்பாக பண்ணிவிட்டு எங்கள் ஊர் சாமியில் சக்தி இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னோம்னா, சும்மா வயரை ஃபுல்லாக வெட்டி போட்டு வெறும் பல்பமாக்கி வச்சா எரியுமா, அந்த கதை தான். இப்போ புதுசாக கட்டுற கோயில்கள், ஆதி காலத்து பழைய கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா கலசம் இருக்கும். கலசத்துலேருந்து ஒரு காப்பர் கம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பர் கம்பியில் 2 லைன் எடுத்து பேஸ் நியூட்ரல்ங்கிறது மாதிரி ஒரு லைன் சிலையினுடைய அடிப்பாகத்திலையும், இன்னொரு காப்பர் கம்பி
அந்த தகடு வச்சுருப்பாங்க, அச்சார தகடு. அந்த தகட்டுலையும் போய் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த கதிர்வீச்சு கலசத்தில் இறங்கி காப்பர் கம்பி நட்டு போய் அங்கே உள்ள அந்த ஐம்பொன் தகடில் பட்டு பேற்றி மாதிரி சார்ஜ் மாதிரி உண்டு பண்ணி வச்சுருக்கோம். அப்போது இந்த அபிஷேகங்கள் பண்ணுறது ரைட்டா, நம்ம பேட்டிக்கு சார்ஜ் போடுறது மாதிரி பாலில் உள்ள கதிர்வீச்சு அறிவியல் ரீதியாக என்னென்ன சத்து இருக்குங்கிறது தெரியுது, அது என்னென்ன வேலையை உண்டு பண்ணுங்கிறது தெரியுது, மஞ்சள் பொடிக்கு என்னென்ன அறிவியல் ரீதியான குணம் இருக்குங்கிறது தெரியுது, தேங்காய் நீருக்கு என்னென்ன இருக்குது, இளநிக்கு என்னென்ன இருக்குது, குங்குமம் சந்தனம் இப்படி எண்ணற்ற பொருள்கள் நீங்கள் எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணுறீங்களோ அதுகளுக்கு ஃபுல்லாக ஒரு அறிவியல் ரீதியான விளக்கமும் ஆன்மீக ரீதியான விளக்கமும் ஏகப்பட்டதற்கு டைம் ஆகுது. அப்போது அதில் உள்ள கதிர்வீச்சுகள் ஃபுல்லாக பேட்டரி சார்ஜ் ஆகி முட்டி மோதி எப்படி பேட்டரி சார்ஜ் போட்டு ஃபுல்லாக நிற்குதோ அப்படி நிற்கும் அந்த ஆலயம். அதுக்கு பிறகு அதை டிஸ்சார்ஜ் பண்ணணும்ல, வெளியே எடுக்கணும் தானே. அப்போது அதுக்காண்டி தான் தேங்காய் பழம் வாழைப்பழம் பொங்கல் இப்படி அபிஷேக பொருள்கள்லாம் வச்சு சூடம் ஊதுபத்தி இதுக்கும் விளக்கம் நிறையா இருக்குது. இதையும் சென்சார் தான் கட் பண்ண தேவையான அதுக்கெல்லாம் பண்ணி கதவில் அடைச்சிக்கிட்டோ திரையை போட்டுக்கிட்டோ அந்த சார்ஜை ஃபுல்லாக எடுத்து வெளியே எடுத்து திறந்த உடனே முட்டி மோதி நிற்கிறது என்ன செய்யும், கதிர் வச்சு அப்படியே உங்கள் உள்ளத்தை நோக்கி உடலை நோக்கி பாயும். இதுக்காண்டி தான் நம்ம சாமி கும்பிட்டு திரையை அடைச்சி கதவை திறக்கிறமே ஒழிய நம்ம இப்படி சாமியை கும்பிட்டதுனாலேயோ வைக்கிறதுனாலேயோ கிடையாது. அதனுடைய கதிர்வீச்சு. அப்போ அந்த கதிர்வீச்சினுடைய அலைகள் எப்படி இருக்கணும்னா சிலைக்கு தக்கன எந்த அளவுக்கு அபிஷேகம் நடக்குது அதுக்கு தக்கன அந்த கதிர்வீச்சு மந்திரம் சொல்கிற நபர்களுக்கு தக்கன அதனுடைய டிஸ்டன்ஸ் தொலைவுகள் இருக்கும், அதனுடைய வைப்ரேஷன் இருக்கும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா ஒரு சில இடத்துக்கு போனால் எனக்கு அந்த கதிர்வீச்சு ஆற்றல் எனக்கு உணர முடியுது, அந்த இடத்துல வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். இதில் 2 வகையான நிறையா இருக்குது. ஞானம் பெற்ற ஞானிகள் அபிஷேகம் பண்ணால் 80 வருஷம் கேரண்டி. வருஷம் அபிஷேகம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சித்தர்கள் ஞானிமார்கள்லாம் பண்ண கோவில்களுக்கு 80 வருஷம் கேரண்டி. இப்போ இன்றைக்கி திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன், இந்த மாதிரி ஐயப்பன் இப்படி உள்ள கோவில்களுக்கு திருப்பதி இப்படிலாம் ஏன் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னா அங்கே பண்ணுற அபிஷேக முறைகள் அப்படி. நம்ம உள்ளூர் கோயிலில் விளக்கு போடுறது கிடையாது, லைட்டு போடுறது கிடையாது. அப்புறம் இங்கே போய் எங்கள் கோயிலில் சக்தி இல்லைன்னா அப்படி சரி ரைட்டியா இதுக்கெல்லாம் உண்டு சரியா. இப்போ இந்த அபிஷேகம் பண்ணுற முறைகள் முக்கியமான பாயிண்ட் 2 மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அதாவது நான் உணர்ந்தோம், என்ன உணர்ந்தோம், அபிஷேகம் பண்ணுறது கோயில் கட்டுறது எதுக்காண்டி உணர்ந்தோமா அதையெல்லாம் சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணோம். என்ன ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வாழ்க்கைண்டா என்ன, தத்துவம்டா என்ன, பிரபஞ்சம்டா என்ன எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க பல வருஷமாக. கற்றுக்கிட்டதை இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த மக்களுக்கு எதையாவது செஞ்சுட்டு போகணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தானே, அது அறிஞ்சு பேசுதோ அறியாமல் பேசுதோ புரிஞ்சு பேசுதோ புரியாமல் அது என்ன வேண்டாலும் அது இஷ்டத்துக்கு அது பண்ணிட்டு போகணும். அது மூளை என்ன எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அந்தளவுக்கு அது பண்ணிட்டு போகணும். நம்ம உலகத்தை இந்த உலகத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தான் சிறுவர்களுக்காக வளரும் குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் ஆரம்பித்தோம். எப்படி பள்ளிக்கூடம் இருக்கணும், எதையெல்லாம் குழந்தைகள் கற்றுக்கிறணும், எந்த மாதிரி இருக்கணும், அறிவியல் ஆன்மீகம் எல்லாம் கலந்து குழந்தைகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பள்ளிக்கூடம் கட்டி வச்சோம். அதுக்கு பிறகு வருங்கால சந்ததியினர் ரைட்டா. இன்றைக்கி திருச்செந்தூர் ஒரு கோயில் இல்லாட்டி என்ன ஆகும், பழனி கோயில் ஒன்றும் இல்லாட்டி என்ன ஆகும், அறுபடை வீடு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் ராமநாத சுவாமியை எடுத்துக்கோங்க. எத்தனையோ ஆலயம், பெரிய பெரிய ஆலயத்தை ஃபுல்லாக நம்ம முன்னோர்கள் கட்டாட்டி இன்றைக்கி என்ன நிலைமையாக இருக்கும் இந்த உலகம், பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எதனால் இயங்குது, கதிர்வீச்சு எதனால் வருது, மனித பிறப்பு எப்படி இருக்குது, மனித ஆற்றல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். ஒன்றே இன்னும் நிறையா பேசலாம், மணிக்கணக்கில் மாதக்கணக்கில் கூட பேசலாம். உங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, முதலத்தில் ஒரு டவர், உங்களுக்குள்ள ஏனாதி ரோட்டில் ஒரு டவருங்கிட்டு குருவி கேத்தில் டவர், அப்படியே டவர் தொடர்ச்சியாக டவராக இருக்கும். அந்த கதிர்வீச்சு அலைகள் உள்வாங்கி வருது. ஒரு டவர் வேலை செய்யட்டும், உங்கள் செல்ஃபோன் வேலை செய்யாது. உங்களுக்கு ஞானம் பிறக்குது, உங்கள் மூளை வேலை செய்யுது, நீங்கள் சிந்திக்கிறீங்க. எல்லாமே எதனாலயா கோவில் இருக்கிறதுனால. என்னால் 100க்கு 1000 மடங்கு நிரூபிக்க முடியும்.
கோவில்களை நீங்கள் இடிச்சு பாருங்கள், சுருண்டு சுருண்டு விழுந்து புழு மாதிரி போயிடுவீங்க எல்லாரும்.